ஹாய் வியூவர்ஸ், நம்ம நண்பர்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைட் பட்ஜெட்டை கொடுத்துட்டு இந்த பட்ஜெட்டில் எனக்கு பெஸ்ட் ஃபோன் சொல்லுன்னு என்கிட்ட கமெண்ட்லேயும் சரி டிஎம்லேயும் சரி என்கிட்ட நேரில் பார்க்குறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்கிறத தாண்டி எல்லாருக்குமே சேர்த்து சொல்லிடுறான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்காக நான் என்னென்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்காக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகக்கூடாது, கேமரா நல்லா இருக்கணும், அது மாதிரி டைட் பட்ஜெட்டில் சொன்னாங்களா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையும் லேக் ஆகாமல் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இருக்கணும். இந்த ஃபோன் வந்து பெட்டர் டிஸ்பிளே இருக்கணும், பெட்டர் கேமரா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயும் குறையக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்படி பார்த்த ஃபோன்ஸ் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பட்ஜெட் கேட்டிங்கன்னா அண்டர் 30,000க்குள்ள பெஸ்ட் ஃபோன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண இன்னும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் கிடைக்கும். நீங்கள் அங்கே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டீங்க. இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைட் பட்ஜெட் சொன்னாங்களா அண்டர் 30,000க்குள்ள நம்ம பார்த்தது பெஸ்ட்டாக நம்ம தேர்ந்தெடுத்ததில் நம்ம அனலைஸ் பண்ணி எக்கச்சக்கமாக அனலைஸ் பண்ணி தேர்ந்தெடுத்ததில் இந்த ஒரு ஃபோன் அது என்ன கேட்டிங்கன்னா போக்கோ F6. போக்கோ F6ல் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சுக்குள்ள AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 2400 nits ஸ்பீக் பிரைட்னஸோட கொடுத்துருந்தாங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. டால்பி விஷனோட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் டவுனாக இருக்கும். இப்போ எல்லாமே 6000 போனதால இவங்க 5000 தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 90 வாட்ஸ் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 0 to 100 ஹவர் 40 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஏறிடும். இது மட்டும் இல்லாமல் இது Android 14ஓட Xiaomi ஹைப்பர் ஓஎஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கோ F6ல பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon S8s Gen 3 கொடுத்துருந்தாங்க. லேட்டஸ்ட் ப்ராசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12GB RAM UFS 4.0 கொடுத்துருந்தாங்க. 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா, பிரைமரி கேமரா, அதில் OIS வருது. அதுக்கப்புறம் வந்து 8MP அல்ட்ரா ஷூட்டர் வருது. ஃப்ரண்ட் கேமரா வந்து 20MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பிரைஸே 26,999 வேரியண்ட்ல வருது. இந்த பிரைஸ்க்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன வேரியண்ட் வருதுங்கன்னா 12GB RAM 256GB வேரியண்ட். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து இன்னமும் நீங்கள் கம்மியாக வாங்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2000 rupees அவங்க சொல்லியிருக்கிற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2000 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது 24,999 வாங்கிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அது மூலமா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஃபர் பேஜ் கரெக்டாக போயிடும். இந்த செக்மெண்ட்ல அடுத்ததா டஃபஸ்ட் காம்படிஷனாக இருக்கிறது இது ஒரு ஃபோன். அது என்ன கேட்டிங்கன்னா ஒன் பிளஸ் தரப்புலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனை நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் பிளஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கிரீன் லைன் இஷ்யூ வந்தால் அவங்க சரி பண்ணி கொடுக்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால அவங்க ஆஃப்டர் சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் ஒன் பிளஸை தேர்ந்தெடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸில் என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா ஒன் பிளஸ் நாட் 4 5G. இந்த ஒன் பிளஸ் நாட் 4 5Gல என்ன கொடுக்குறாங்கன்னா 6.74 இன்ச்சு கொண்டா ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. HDR10+ சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 2150 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமராவை பார்த்தீங்கன்னா 50MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் OIS வருது. அதுலேயும் வந்து 8MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. அல்ட்ரா வைடை பார்த்தீங்கன்னா 112 டிகிரி வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16MP ஃப்ரண்ட் கேமரா. இதில் வந்து கேமராவை தாண்டி பேட்டரியை பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்ரேஷனோட பேட்டரி கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா போக்கோவை தாண்டி இவங்க பேட்டரி கொஞ்சம் ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 வாட்ஸ் சார்ஜரும் கொடுக்குறாங்க. சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சிஜன் OS 14ஓட வருது, Android 14ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க Snapdragon 7+ Gen 3 சிப்செட்டோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட் UFS 4.0ஓட இந்த பட்ஜெட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 years OS அப்டேட், அதாவது Android 14லேருந்து Android 18 வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 years செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அப்கிரேட் தான். இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு லாங் டைமாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டை 29,999 இவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஒரு ஃபோன் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இதுவும் ஒரு டைட் பட்ஜெட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனான்னு சொல்லலாம். அதுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட GT60 5G. இப்போ ரியல்மி GTயில் 7 சீரிஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி GT60 நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ். இதில் வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது தெரியுங்க. இந்த ரியல்மி GT60 பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் கொண்ட 1080 LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 6000 நிட்ஸ் பிக் பிரைட்னஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இருக்கிறதே இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் HDR-ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் Gorilla Glass Victus 2-ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7+ Gen 3 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8GB RAM அல்லது 12GB RAM ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு வேரியன்ட் இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்துருது. 256GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது UFS 4.2 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. OIS-ஓட வருது. 8MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 32MP மேலே பார்த்த எல்லாத்தோட இதில் வந்து கேமரா சென்ட்ரிக் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 32MP கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது Android 14-ஓட ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி UI 5.0-ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் வந்து சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் வந்து 25,998 ரூபாய்க்கும், அதுக்கு அடுத்த மாடலான 12GB RAM 256GB வேரியண்ட்டை 27,999 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் வாங்கிக்கலாம். அதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஆஃப்டர் சேல்ஸ் இவங்க மேலே நம்பிக்கை இல்லைனாலும், ஆனால் இந்த பிராண்ட் வந்து ஒரு பெரிய பிராண்டுன்றதுனால நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படி என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன ஃபோனுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து Honor 200 5G. இதில் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, 6.7 இன்ச் கொண்ட 10-bit OLED கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 400 nits பிக் பிரைட்னஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேமரா பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. OIS-ஓட வந்து 12MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைட் ஸ்னாப்பர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு 50MP டெலஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸில் இது ஒன்று அப்படின்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வந்து இதில் வந்து 50MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே செல்ஃபி கேமரா அதிகமாக கொடுக்குறது இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Honor 200 5G பொறுத்த வரைக்கும் 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்க, 7 Gen 3 கொடுக்குறாங்க. இந்த வேரியன்ட் இந்த பிரைஸ்க்குள்ள எது வருதுன்னு கேட்டிங்கன்னா, Magic OS-ஓட 8.0 வருது, Android 14 வருது. இவங்க வந்து 8GB RAM 256GB வேரியண்ட்டை இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் இவங்க என்ன விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, 27,999 மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் இந்த டைட் பட்ஜெட்டில் இன்னொரு ஃபோன் இருக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் கொடுக்க சொல்லலாம். அதுன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோரோலா தரப்புலேருந்து மோட்டோரோலா Edge 50 Pro மோட்டோரோலா Edge 50 சீரிஸை வேற லெவல் புரட்சி ஏற்படுத்தின சீரிஸ். அந்த சீரிஸில் இந்த ஃபோன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. 2000 nits பிக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. HDR 10+ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, Snapdragon 7 Gen 3 கொடுக்குறாங்க. 12GB RAM 256GB வேரியண்ட்டை இந்த ஸ்டோரேஜில் இந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பொறுத்த வரைக்கும் 50MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. OIS-ஓட வருது. அதுக்கப்புறம் 10MP டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. அது OIS-ஓட 3x ஆப்டிகல் ஜூமோட வரப்போகுது. அதுக்கப்புறம் 13MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி தான் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க கொடுக்குற சார்ஜர் மூலியமாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 125 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி ஃபுல்லாக வரதுக்கு வெறும் 18 minutesலேயே சார்ஜ் ஆகும். 1/4 மணி நேரத்தில் ஒரு சிங்கிள் டீ குடிக்கிற நேரத்தில் வந்து உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா 0-2லேருந்து 100 வரைக்கும் சார்ஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது Android 14-ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்கச்சக்கமான மோட்டோ AI ஆப்ஷன்லாம் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன வேரியன்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க, 12GB RAM 256GB வேரியண்ட்டை 29,999 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மோட்டோ தரப்புலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன். இந்த டாப் 5 ஃபோன் தான் இந்த அண்டர் 30Kலேயே பெஸ்ட் ஃபோனை நான் பார்த்துருக்கிறேன். அதனால இதை நான் எக்கச்சக்க அனலைஸோடு தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு, எந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த ப்ராடக்ட்டில் இந்த ஃபோன்ஸை பற்றி எல்லாத்தோட ஆஃபர் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிச்சிக்க. இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் பேஜுக்கு நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போவீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது டெக் ரிலேட்டடான கண்டென்ட் டவுட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு
நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, டிஎம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.